திரு ஆர் லிங்கம் சார்பாக அவருடைய மகன் அஜித் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் இந்த சிறப்பு பரிசை வளர்ந்து வரும் இளம் விளையாட்டுகளுக்கான பெருமையான இந்த பரிசனை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அண்ணாவிற்கு செக்குரிட்டி அணியின் திரு அஜித், அண்ணாவுடைய தகவல் சார்பாக திரு லிங்கம் அண்ணா சார்பாக இந்த பரிசனை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றிகள். இந்த கபடி திருவிழாவுக்கு வருகிறது இந்த கபடி திருவிழாவுக்கு 3 நாட்கள் சிறப்பாக போட்டிகளை நடத்தியுள்ள நடுவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 நாட்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான பணியினை எங்களுக்கு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த கேலரி வசதியை சிகிச்சை செய்திருந்த அண்ணன் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாமல் சவுண்ட் உரிமையாளர் மனமார்ந்த நன்றிகள். போலீஸ் மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸ்கோர் போர்டு சிறப்பாக செயல்கள் செய்த ஸ்கோர் போர்டு உறுப்பினர்களுக்கு நன்றிகள். டிஜே லைட்டிஸ் மண்டைமார்க்கெட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு இந்த பயணத்தில் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த திருநெல்வேலி வீரர் வீராங்கனைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு மிகுந்த நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களிடையே போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. எங்களுடைய நண்பர்கள் குழுவுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து சொல்லும்போது அதை தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால ஒரு பெஸ்ட்டாக அதை டூர்னமெண்ட் சக்ஸஸ் பண்ண முடியுது. எதுவுமே அவங்க சப்போர்ட் பண்ண இது வேணாம் அது வேணாம் இது சொல்லுவேன். அது எங்களுடைய கிரியேட்டிவிட்டி உண்டாங்க நாயாக இருக்கும் எல்லாமே வந்து பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நடிகர்களும் கவிஞர்களும் இருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் கொடுத்தாங்க. என்னுடைய கபடி மாவட்ட கபடி இருந்தாங்க இருந்த நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பந்தத்துக்காக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக இந்த டூர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போச்சு. 2 செக்ஷனாக நடந்தது. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு 2 செக்ஷனாக நடந்தது. அந்த மேட்ச் நடந்தது நம்ம கவி அண்ணா டீமு. அவர்கிட்ட நம்ம இப்போ பேசலாம். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரியும். இன்னொரு விஷயம், இந்த மேட்ச் 3 நாளாக நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நல்ல ஒரு அம்சமாக எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம முதல் முறையாக 2 பிரிவாக பண்ணீங்க. அங்கே தான் நம்ம வந்து இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அது வந்து அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா,
எல்லா டீமுமே வந்து பரிசு கிடைக்கிறதில்ல. மேக்ஸிமம் 4 ப்ரைஸ் இருக்கும், இல்லை 8 ப்ரைஸ் தான் இருக்கும். மற்ற டீம் எல்லாம் பரிசு இல்லாமல் போகிறதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேட்டகரி 20 ப்ரைஸ் கொடுக்குறதுனால அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து டீம் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த ஐடியா திடீர்னு வந்தது, அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம அசோசியேஷன் வந்து சுபாசாரம் ஹரிஹரசு தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர். எனக்கு ஆக்சுவலி நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் முன்னெடுப்போம், நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு. எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. பட் இது சக்ஸஸ் எப்படிங்கிறது வந்து நான் வந்து நேற்றுக்கு பார்த்தேன். நேற்றுக்கு அந்த பி செக்ஷனில் வந்து மேட்ச் நடக்கும்போது அப்போ நான் ஃபைனல் மேட்ச் பார்த்துட்ருக்கேன். ஃபைனல் வேறு லெவலில் இருந்தது, ஒரு குவாலிட்டியான ஃபைனலாக இருந்தது. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்துருந்தா நானே ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவங்க வந்து கொஞ்ச நாள் மேட்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அடுத்து வரல. நீங்கள் சொன்ன விஷயந்தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகிறது. அடுத்து திடீர்னு வந்தாங்க, ப்ரைஸ் அடித்தாங்க, இனி வருவாங்க. நீங்கள் நான் என்ன நினச்சனோ அதை அண்ணன் சொன்னீங்க. அது அப்போது இது ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அது பதிஞ்சிட்டோன்னா அதுதான் சக்ஸஸ்ங்கிறது நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. வந்து நம்ம ஆக்சுவலாக என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு அப்படிங்கும்போது ஒரு இது, சவுத் இண்டியா மேட்ச்சு, அப்புறம் ஸ்டேட் மேட்ச்சு அப்படிங்கிற ஒவ்வொன்று செக்ஷன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே வந்து அந்த மாதிரி மேட்ச் தான் இருந்துச்சு. சவுத் இண்டியா மேட்ச்சு, ஸ்டேட் மேட்ச்சு, அந்த மாதிரி ஒரு மேட்ச்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து கொடுத்தது நீங்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மூலமும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடும். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. கபடி வளர்ந்துட்டே இருக்கணும், பிளேயர்ஸ் வளரணும், டேலண்டர்ஸ் வளரணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பார்த்தோம். நம்ம கவி அண்ணாகிட்ட நம்ம பேசணும். ஓகே, அப்புறம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சூப்பராக அவர் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்காரு, வ்ளாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. பார்த்தேன், நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன், நல்லா இருக்குது. அதாவது நம்ம வெளியூரில் நிறைய வ்ளாக்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம திருநெய்னார்குறிச்சி மேட்ச்சு திருநெய்னார்குறிச்சியில் நடக்குது. இப்போ திருநெய்னார்குறிச்சி வந்து எனக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை, எப்பவும் இங்கே மேட்ச்சுக்கெல்லாம் வர்றது தான். அப்படி வகையில் இங்கேருந்து ஒரு நண்பர் கொஞ்சம் அழகாக பேசினார், பேசுகிறதுக்கு ஆர்வம் காமிச்சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொதுவாக சிலவங்க வந்து அந்த ஆர்வம் காமிக்க மாட்டாங்க, அந்த ஆர்வம் காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நண்பரை நம்ம பார்ப்போம். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, நல்லா இருக்குது. அவர்கிட்ட நம்ம பார்ப்போம். ஹாய் ப்ரோ. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலம். ஓகே. இந்த ஊர் தானே நீங்கள்? ஓகே, சூப்பர். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறேன்னா, இந்த மேட்சை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? இந்த மேட்ச் ரொம்பவும் சிறப்பாக நடந்துச்சு. இந்த அளவில் வந்து ரொம்ப ஒரு மேட்டெல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக அந்த ஊரில் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இது அதை எல்லாத்தோடையும் பயங்கரமாக ஒரு டாப் கொடுக்குது. ஓகே, நல்லபடியாக இப்போ முடிஞ்சிருக்குது. அது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு திருநெல்வேலி ஊர் பேர் வந்து வெளியே தெரியும் போது ஊர் மக்களுக்கும் இதை சார்ந்த டீமுக்கும் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து இன்னைக்கு தான் உங்களை பார்த்தேன். பட் வந்து ஒரு பார்த்தோன்னே நீங்கள் வந்து பழகிட்டீங்க. பழகின போது எனக்கு பிடிச்சிருந்து உங்கள் விஷயங்கள்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கேப்பில் கொஞ்சம் ஃபுல்லாக நமக்கு பார்க்க முடியலன்னா கேப்பில் பார்த்தேன், நல்லா இருக்குது. உங்கள் சேனலை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்ப்பாங்க. என்ன சேனல் நேம் சொல்லுங்கள், அதில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் பார்த்தேன் வ்ளாக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய பார்க்க டீட்டெயில் இருக்கும். அது மாதிரி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒன்று லைட்டாக சொல்லிடுங்க. எங்களோட சேனல் நேம் வந்து கிங் ஜாக் வ்ளாகர் அப்படின்னு தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அதை சார்ந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்களை தான் நம்ம முதல்ல கவர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு இடம் ஸ்பெசிஃபிகேஷன், எப்படி போகலாம், பட்ஜெட் எவ்வளவு, என்ன மாதிரி உள்ள ஃபுல் வ்ளாக் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்படின்னா டூரிஸ்ட் சூப்பர். அது ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி சில பெரிய பிரபலமான கோயில், சர்ச், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரபலம் ஆனால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேப்பில் வந்து நம்ம சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸும் அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அந்த மாதிரி ஒரு இதில் மோட்டோவில் தான் போயிட்டு இருக்குது. மெயின் வந்து நம்ம vlogging தான். ஓகே. vlogging தான் அந்த சேனலோட இது. சூப்பர். ஆக்சுவலி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் அந்த
டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஊரில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை இன்னும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆனால் எங்கே போகணும்னு தெரியாது. இல்லை இந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ டியூரேஷன் கம்மி பண்ணி நாங்கள் வந்து அதை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நான் சொல்ல வந்து என்னென்னா அப்படி ஒரு ஐடியா எனக்கு இருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் லைட்டாக. பட் என்னென்னா அது எனக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. பட் அந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தங்க நீங்கள் பண்ணுறீங்கிறதுல எனக்கு சந்தோஷம். சூப்பராக இதை மாதிரி நிறைய பண்ணுங்க, அழகாக இருக்குது. நான் வீடியோ பார்க்குறேன். நான் ஆக்சுவலி இன்றைக்கி லைவில் இருந்தனால பார்க்க முடியல, இருந்தாலும் நான் தட்டி பார்த்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் பொறுமையாக நான் பார்க்குறேன். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள், நிறைய புகழ சொல்லுங்கள். நாளைக்கு நான் நாளைக்கு பார்க்கும்போது உங்கள் பேரை மற்றவங்க சொல்லி நான் கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, சூப்பர். இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆலிவ் மணியை பார்த்துருக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் வின் பண்ணீங்க இல்லையா இன்னைக்கு? எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக ரொம்ப நாள் அதான் நான் கேட்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம கையில் இல்லை மேட்ச் பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டு மேட்ச் இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டில் மேட்ச் நம்ம கையில் இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் வந்தது. புரியுதா? ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் நான் என்னடா இப்படி போகுது மேட்ச் சுவாரஸ்யம் இருக்கா? நான் என்ன விஷயம்னா, மேட்ச் சுவாரஸ்யம் இருக்குன்னு எனக்கு. வெற்றி தோல்வி அது எண்டில் தான் தெரியும். ஆனால் மேட்ச்சு தான் அந்த அவ்வளோ நேரத்தில் வெற்றி தோல்வி லாஸ்ட் 5 minutes கிட்ட தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு 20-30 மினிட் வந்து மேட்ச்சை வந்து ஒரு கிறிஸ்பாக வச்சுருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இருக்கும். நாளைக்கு இன்னொரு மேட்ச்சை பார்க்கணுன்னாலும் அவங்களுக்கு அந்த ஆர்வம் தோணும், இந்த டீம் மேட்ச் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டீமுக்கு தான் வெளியே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த வகையில் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. வெற்றி கிடைக்கும்னு நினச்சிங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளேயர் இன்ஜுரி ஆனு வெற்றி கையை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சோம். அப்புறம் ரோகா ஆடிட்டான். ஆடி 4 பாயிண்ட் தேவைக்கு உடச்சி எடுத்து கொண்டு வந்தோம். அப்புறம் ஓகே, சூப்பர். ஓகே, பொதுவாகவே நான் என்னன்னா எல்லா டீமும் மாறி வின் பண்ணணும்னு நினைப்பேன். அதே சமயம் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நம்ம ஃபைட்டை காமிக்கணும். யாராக இருந்தாலும் விளையாடி ஜெயிச்சு வரணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரே நாள் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் கிடையாது, எடுக்கலாம். நான் அடுத்த சீரியஸ் நீங்கள் எடுத்தாலும் ஹாப்பி தான். பட் எல்லோரும் அதுக்காக போராடணும். ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடும்போது இன்னும் ஸ்போர்ட்ஸ் வளரும். அந்த விஷயந்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் இந்த பொசிஷனில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஓகே, பார்ப்போம்.